எண்ணூர்னாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வர்றது பொல்யூஷன், ஆயில் ஸ்பில், தெர்மல் பவர் பிளான்ட், கேஸ் லீக். தொடர்ந்து இது போன்ற செய்திகளால் மட்டுமே தெரிய வந்த இந்த எண்ணூர்ல ஒரு வாழ்வியலும் இருக்கு. அதுதான் நெய்தல் கைமணம், கடலும் கடல் சார்ந்த உணவும். இவர்தான் எண்ணூரைச் சேர்ந்த பகத். இவர் சமீபத்தில் எழுதின புத்தகம் தான் இந்த கதைக்கான ஆரம்ப புள்ளி. ஆமாங்க, நெய்தல் கைமணம் எனும் புத்தகம் தான் இன்னைக்கு நம்மளை இந்த எண்ணூருக்கு வர வச்சிருக்கு. இந்த புத்தகத்துல கடலோர மக்களோட பாரம்பரிய உணவு முறையும் இங்கு உள்ள உழைக்கும் மக்களின் வாழ்வியலும் நிறைஞ்சிருக்கு. இதில் 40க்கும் மேற்பட்ட கடல் உணவுகளின் செய்முறையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதன் தொடக்கமாக இந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்ட ரால் கிரேவியை செஞ்சு கொடுக்க சொல்லி பகத் அண்ணா கிட்ட கேட்டோம். பகத் அண்ணாவும் நமக்கு செஞ்சு தரேன்னு சொன்னாரு. ஒரு பக்கம் தவால ரால் வெந்துட்டு இருக்கிறப்ப இந்த புக் எழுத என்ன காரணம்னு அண்ணங்கிட்ட கேட்டோம். அதான் இந்த ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே நிரஞ்சனா தான். பண்பாடு சார்ந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்ற இந்த தாட் ப்ராசஸை முதல்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சது இந்த புத்தகத்துடைய கோஆத்தராக இருக்கக்கூடிய கோஆத்தர்ன்றது ஃபஸ்ட் ஆத்தர் அவங்க தான். பேர் தான் என் ஆத்தர் ஃபஸ்ட், என் பேர் ஃபஸ்ட்டில் இருக்க புக்கில். பட் இந்த தாட் ப்ராசஸ் ஆரம்பிச்சது அவங்ககிட்ட இருந்தான். ஸோ அவங்க ஒரு ஜியோகிராஃபிஸ்ட்டு. ஸோ நான் நிலமும் உணவுக்குமான நெருக்கம் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, அது ஒரு ஆந்த்ரோபாலஜியாக இருந்து பார்ப்பதை விட ஒரு ஜியோகிராஃபராக இருந்து பார்க்கும்போது இன்னும் ஆழமான பார்வைகள் கிடைக்கணும். ஸோ அவங்க தான் இந்த ஐடியாவை முன் வச்சாங்க. நீ சுற்றுச்சூழல் பற்றி தானே ஆய்வு பண்ணிருந்தேன், எங்கே திடீர்னு குக்கு உணவு நூல் எங்கே இறங்கினாங்க? சுற்றுச்சூழலுக்கும் வாழ்க்கைக்கும் உணவுக்கும் ஒரு நெருங்கிய கனெக்ஷன் இருக்குது. ஆப்வியஸ்லி ஒரு உணவை சுற்றுச்சூழலில் ஒரு பகுதியாக பார்க்குறதில்ல. நம்ம சூழலுக்கு சம்மந்தப்படாத பல உணவுகளை சென்னையோட உணவுகள்னு பிரபலப்படுத்துகிறாங்க யூடியூப்லலாம். சென்னைனா அது கடற்கரை, அதுக்கான முக்கிய உணவுன்னு பார்த்தா இன்ஃபேக்ட் கடற்குணவாக தான் இருக்கணும். அதுக்குள்ள மதிப்பு, அதுக்குள்ள அதை பற்றின புரிதல் அதெல்லாம் வரணும் அப்படின்றது ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது. இப்போ இது புக்காக ஒரு ஆவணப்படுத்தும் இன்னைக்கு புக்கை நீங்கள் பார்த்துருக்கீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆவணப்படுத்தும் போது குறிப்பிட்ட திருவள்ளூரில் பழவேற்காடு, எண்ணூர், காசிமேடு, பட்டினப்பாக்கம் இப்படி இந்த ரீஜன் முழுக்க அந்தந்த ரீஜனில் என்னென்ன வகையான கடல் உணவுகள் ஜாஸ்தியாக கிடைக்குமோ அதை பொறுத்து ரெசிபிஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இப்போ பழவேற்காடு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பேக் வாட்டர் ஏரியில் எறாவும் நண்டும் ஜாஸ்தியாக கிடைக்கும். எண்ணூர் ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தது. அனல் மின் நிலையங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியான பிறகு அனல் மின் நிலையங்களுடைய சாம்பல் கழிவு நேரடியாக ஆற்றுல தான் கொட்டுவான்னு சொல்லி
நிறுவனங்கள் முடிவு செய்து தொடர்ந்து அந்த அத்துமீறல் செஞ்சுட்டே இருக்கும்போது இங்கே ஆறு சார்ந்த வாழ்வாதாரம் என்பது குறைஞ்சி போச்சு. இப்போ இங்கே எண்ணூரில் இருக்கிற மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நெருக்கத்துக்கு ஆற்றுலேயே ட்ராவல் பண்ணி டுவர்ட்ஸ் பழவேற்காடு காட்டுப்பள்ளியை தாண்டினா தான் தொழில் கிடைக்குன்ற சூழலை அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து அங்கே விற்கிறாங்க. ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளேருந்து ஒரு ஸ்பீஷிஸ் கிடைக்கும் போது அவங்க தொடர்ந்து கிடைக்கிற பொருள், ஈஸியாக கிடைக்கிற பொருள் அவங்களுக்கு. அப்போது அதை வச்சு சமைக்கிற வகைகளும் வகை வகையாக இருக்கும். இப்போ பழவேற்காட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு வச்சு 4 வகையில் ஒரே நேரத்தில் 4 வகையில் வந்து ரெசிபி, இறாவில் வகை வகையாக, இந்த சிப்பின் நத்தைகள் கிடைக்கும் ஆற்றுல சேர் இருக்க பகுதிகளில், அதை வச்சு வந்து ஒரு வறுவலை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இது. ஸோ இப்படி அந்தந்த பகுதிகளில் அதிகமாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு வெரைட்டி என்ன செய்ய முடியும். அதே இப்போ எண்ணூரில் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ பட்டினப்பாக்கம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அக்கா கடைகள் பயங்கர ஃபேமஸ். ஸோ அங்கே அந்த அக்கா கடைகள் ஏன் இவ்வளோ கும்பல் வருது, பக்கத்தில் திருச்சி உள்ளே போனீங்கன்னா வெரைட்டியாக செயின் ஹோட்டல்ஸ் நிறையா வந்துடுச்சு. சீ ஃபுட்டுக்கு மட்டும் தனியாக, நான்வெஜ்ஜுக்கு மட்டும் தனியாக, தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க என்னென்னலாம் நான்வெஜ் வெரைட்டிஸ் இருக்கும் அத்தனை ஹோட்டலும் இன்றைக்கி தென்சென்னையில் இருக்குது. ஒரு அவ்வளோத்தையும் ட்ராப் பண்ணிட்டு மக்கள் வந்து கடற்கரைக்கு சின்ன கூரைக்கோட்டை கீழே இருக்கக்கூடிய கடைக்கு அவ்வளோ காருங்க வந்து பட்டினப்பாக்கம் பீச்லேயும் பெசநகர் பீச்லேயும் நிற்கிது மதியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. அப்போ அந்த உணவு மீது ஏன் அவ்வளோ அட்ராக்ஷன் இருக்குது மக்களுக்கு, ஏன் அவ்வளோ எதிர்பார்க்குறாங்கன்னும் போது ஸோ சீ ஃபுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக டெண்டராக கிடைக்குதுன்றது தான் காரணம். அப்போது அந்த விஷயங்களை பதிவு பண்ணுறது தான் வந்து இந்த நூலுடைய ஒரு அடிப்படையான முயற்சி. இந்த ஃபுட்டு டாக்குமெண்டேஷன் மூலயமா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெசிப்பியை வந்து அந்தந்த ரீஜன் சார்ந்து முன்னிலைப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் புக்கோட சாப்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ யாரை வச்சு முன்னிலைப்படுத்துகிறோன்னா அதை யார் அந்த உழைப்பை செலுத்தி கொண்டு வந்து சேர்க்குறாங்க கரைக்கு, யார் வந்து இந்த சமையல் குறிப்பை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த பெண்களை அந்த மக்களை முன்னிலைப்படுத்தி தான் ஒவ்வொரு சாப்டரோட ஃபார்மேஷனே இருக்கும். ஒரு ஏரியானா காசிமேடுக்குள்ளே சமைக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு பெண். ஸோ அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவங்க என்னவாக இருக்கிறாங்க, ஸோ மீன் விற்பனை செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு நாள் அன்றாட வாழ்க்கை என்னன்றது அவங்கள பற்றின ஒரு குறிப்பு, அதெல்லாம் சொல்லி ஸோ அவங்க விருப்பப்பட்டு சமைக்கிற 2 உணவு வகைகள் அப்படின்னு சொல்லி தான் சாப்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓரளவு இந்த கடற்கரை பகுதி சார்ந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வெறும் ரெசிப்பியாக நான் வந்து வெங்காய தக்காளி போட்டு வதக்கினேன், மிளகாத்தூள் போட்டேன், நண்டை போட்டேன், இறாவை போட்டேன், பெரட்டியத்தன்னு இல்லாமல் அது வந்து உனக்கு எப்படி வந்து உன்னுடைய சுவைக்கு வந்து உனக்குள்ளே சேருதோ, நூலை வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மக்களுடைய எந்த பின்னணியிலேருந்து இந்த பொருள்லாம் அவனுக்கு கிடைக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது நம்புகிறோம். அண்ணன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது கடந்த கால எண்ணூர் என்பது செழிப்பும் வளமாகவும் இருந்திருக்கு. தொழிற்சாலைகளினுடைய வளர்ச்சி பெருகினதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய வளங்கள் மீதும் மக்களின் மீதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்மால உணர முடிஞ்சது.